ஓம் நாராயணः பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்திமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. இரண்டாவது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹ. இல்லாததற்கு இருப்பு என்பது இல்லை, இருப்பதற்கு இன்மை என்பது இல்லை என்று தத்துவத்தை அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். உலகத்தில் நாம் பார்க்கின்ற அனைத்துள்ளும் இருக்கிறது இல்லை என்ற இரண்டு விதமான புத்தியானது ஏற்படுகின்றது. இருக்கிறது என்றால் மூன்று காலத்திலும் இருப்பது என்ற பொருள். அதில் ஒன்று இருக்கிறதுனா மூன்று காலத்திலேயும் இருக்கக்கூடியதைத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இது இருக்கிறது சத்து என்பதற்கான லட்சணம். சத்துனா மூன்று காலத்திலும் இருப்பது எதுவோ அது சத்து, அதுதான் சத்தியம்னு சொல்கிறோம். சத்து தான் சத்தியம். சத்தியம்னாக்கா நேற்று பேசுனது ஒரு மாதிரி, இன்றைக்கி ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுனா அது சத்தியம் இல்லையே. இப்போ சத்தியம்னா இன்று நேற்று என்ன பேசணுனோ அதையே இன்று பேசுவது, அதையே எப்பொழுதும் பேசுவது, எக்காலத்திலும் ஒரே மாதிரி பேசுகிறது தானே சத்தியம். அதே தான் இருப்புத்தன்மை என்பதற்கும் அதனால் அதையும் சத்தியம்னு சொல்லுகின்றோம். அதனால் மூன்று காலத்திலும் மாறாமல் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது எதுவோ அதற்கு சத்து சத்தியம் என்று பெயர். அதற்கு எதிர்ப்பதம் அசத்து. அப்படின்னா அதற்கு என்ன லட்சணம் வரும்? மூன்று காலத்திலும் இல்லாமல் இருப்பது எதுவோ அது அசத்து. எந்த காலத்திலும் இல்லாதது அது இல்லவே இல்லை, அதற்கு அசத்துங்கிற பொருள். முயற்கொம்பு, மலடி மகன், ஆகாய தாமரை, இதெல்லாம் அதற்கு உதாரணம் சொல்லுகின்றோம். முயற்கொம்பு எந்த காலத்திலையும் இல்லை. கொம்பு இருக்குது, முயல் இருக்குது, ஆனால் ரெண்டும் சேர்ந்து முயலுக்கு கொம்பு இல்லை. முயற்கொம்பு, மனித கொம்பு, குதிரை கொம்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆட்டுக்கு மாட்டுக்கு கொம்பு இருக்குது, நம்ம மனிதனுக்கு முயலுக்கெல்லாம் கொம்புங்கிறது என்றைக்கும் எந்த காலத்திலும் யாரும் பார்த்தது இல்லை, எந்த காலத்திலையுமே அது இல்லை. அதனால் முயற்கொம்புன்னு ஒரு ஆயுதம் இருக்கானா, முயற்கொம்புன்னு ஒரு ஆயுதம் ஒன்று இல்லவே இல்லை. அதனால் அது அசத்து, இல்லவே இல்லாதது. ஆனால் இப்படி இல்லாமல் மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியதாகவும் அல்லது மூன்று காலத்திலும் இல்லாதிருப்பதாகவும் இல்லாமல் நடுவில் ஒரு காலத்தில் மட்டும் ஒன்று இருந்தால் அது என்ன சொல்கிறது? அது கேள்வி. ஒரு காலத்தில் மட்டும் ஒன்று இருக்குது, நேற்று இல்லை, நாளைக்கு இல்லை, இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி இப்பொழுது இருக்கின்றது. ஆனால் மூன்று காலத்தில் இல்லாமல் ஒரு காலத்தில் மட்டும் இருந்தால் அதை எப்படி சொல்வது, என்ன சொல்வதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதை சத்தில் சேர்க்கிறதா அசத்தில் சேர்க்கிறதா, அந்த பக்கம் இந்த பக்கம் சேர்க்கணும், இல்லை ரெண்டுக்கு நடுவில் தனியாக அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். அதனால் சத்துனா மூணு காலத்துலேயும் இருக்கிறதுன்னு பேர் வச்சாச்சு, அசத்துனா மூன்று காலத்துலேயும் இல்லை என்று சொல்லிவிட்டால் ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் இருக்கிறத சத்தில் சேர்க்கிறதா அசத்தில் சேர்க்கிறதா, அல்லது ரெண்டு பிரிவிலையும் சேர்க்காமல் தனியாக வேறு மூன்றாவது ஒரு பிரிவை உண்டு பண்ணுவதா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான விடை தான் பல்வேறு சித்தாந்தங்களாக பல்வேறு மதங்களாக இருக்கின்றன. அதனால் ஒரு காலத்தில் இருந்தாலும் மூன்று காலத்தில் இருந்தாலும் இருக்குனாலே சத்துனா, ஒரு காலத்தில் இருந்தாலும் இருக்கே,
அதனால் எது இருக்கிறதோ அது சத்து சத்தியம் அப்படின்னு துவைத்த மதங்கள் சொல்லுகின்றன. அப்படி இல்லை, ஒரு காலத்தில் இருந்தாலும் அது அசத்து தான், ஒரு காலத்தில் இருந்தால் அது அசத்து தான் என்று அத்வைத்தம் சொல்லுகின்றது. அது எப்படி சொல்லுகிறதுங்கிறதுக்கான விளக்கம் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் 3 காலத்திலையும் இருந்தால் சத்து, 3 காலத்திலையும் இல்லை என்றால் அசத்து, ஒரு காலத்தில் மட்டும் இருந்தால் அதை எப்படி சொல்வது என்று கேட்டால், ஒரு காலத்தில் அது எப்படி இருக்கிறதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். அதனால் வெறுமனே கேள்வி கேட்டவுடனே இந்த குரூப்பில் அல்லது அந்த குரூப்பில் போட்டு போயிடலான்னு போட்டு போக முடியாது. இருக்கின்ற ஒரு காலத்தில் அது எப்படி இருக்கிறது என்பது தான் நமக்கு விசாரம். அதை முடிவு பண்ணாதான் அது சத்தில் சேர்க்கலாமா அசத்தில் சேர்க்கலாமான்னு நிர்ணயம் பண்ண முடியும். இருக்குங்கிறதுனாலே அதை சத்துன்னு சொல்லிட முடியாது. இன்றைக்கு இருக்கலாம், நேற்று இல்லை, நாளைக்கும் இருக்காது. அப்போ நாளைக்கு என்ன சொல்லுவோம், இன்றைக்கி சத்துங்கிற குரூப்பில் நாளைக்கு அசத்துங்கிற குரூப்பில் அப்படின்னு மாற்றிக்கலாமாண்ணா? அப்படி மாற்றி சொல்ல முடியாது. அதனால் அதை முடிவு பண்ணுறதற்கு முன்னாடி அந்த இருக்கிறது என்ன என்பதை பற்றிய ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆராய்ந்து பார்த்து அதை முடிவு செய்யலாம். அதற்கான ஆராய்ச்சி தான் இங்கே. அதனால் பகவான் என்ன சொல்கிறார், இருக்கிறது எப்பொழுதும் இருப்பது அதுதான் இருப்பது, இல்லாதது என்றால் எப்பொழுதும் இல்லாதது அது இல்லாதது. இந்த உலகத்தை பார்த்தா, இப்போ உலகத்தை நம்ம எதில் சேர்க்கிறதுனா, சத்தில் சேர்க்கிறதா அசத்தில் சேர்க்கிறதா? 2 தான். ஒன்று சத்து அல்லது அசத்துன்னு 2 குரூப் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருள்கள், ஆகாசத்தில் தொடங்கி பஞ்சபூதங்கள், அப்புறம் சூரியன், சந்திரன், மரம், செடி, கொடி, பறவைகள், விலங்குகள், நம்முடைய சரீரம், அது வரைக்கும் நம்முடைய உடம்பு, இதை சத்துங்கிற குரூப்பில் சேர்க்கிறதா அசத்துங்கிற குரூப்பில் சேர்க்கிறதா? எந்த குரூப்பில் சேர்க்கிறதுங்கிறது ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கணும்ல. தேர்தல்னாக்கா இது ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கணும். அதனால் ஏதாவது ஒரு பக்கத்தில் அது சேர்ந்தாகணும். எந்த பக்கத்தில் சேர்க்கிறதுங்கிறதா கேள்வி. நம்ம பார்க்கின்ற ஆச்சாரியர் என்ன சொல்கிறார் அதற்கு பதில், நம்ம பார்க்கிற எல்லாவற்றிலும், இந்த திருஷ்யமாக இருக்கக்கூடிய அனைத்திலும் 2மே கலந்து இருக்குங்கிற. ஏன்னா இன்றைக்கி இருக்குங்கிறதுனால அது இருக்குது, நேற்று இல்லைங்கிறதுனால அது இல்லை. அதனால் நாளைக்கும் அது இல்லாமல் போகுங்கிறதுனால அது இல்லை. அதனால் தற்காலிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுல இரண்டும் இருக்கின்றன. 2 விதமான புத்தியும் இருக்குது. ஒரு கோணத்தில் பார்த்தா அது சத்து, இன்னொரு கோணத்தில் பார்த்தா அது அசத்து. இந்த அடிப்படையில் தான் நம்ம விசாரம் செய்கின்றோம். சத்புத்தி அசத்புத்தி என்று சொன்னார். நாம் பார்க்கின்ற எல்லா பொருள்களுள்ளும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்துள்ளும், நம்முடைய சரீரம் முதலான எல்லாவற்றுள்ளும் இந்த 3 காலத்திலும் இருக்கக்கூடிய சத்து என்பதும் இருக்குது. அது இருக்குது. அப்புறம் 3 காலத்திலும் இல்லாத அசத்துங்கிறதும் இருக்குது. இந்த 2க்கு நடுவில் ஒன்று இல்லை. அதான் நம்முடைய வாதம். இந்த 2க்கு நடுவில் ஒன்று இல்லை. அதனால் அவர்கள் துவைத்திகள் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு காலத்தில் இருந்தாலும் அது சத்து தான், சத்து இருக்கிறதே, அதனால் சத்தியம்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய அதை ஆராய்ந்து பார்த்தா அது இருக்கின்ற காலத்திலும் காரணத்திற்கு வேறாக இல்லை. அது இருக்குன்னு தெரிகிறது, இருக்குங்கிறதுனாலேயே சத்துன்னு சேர்த்து விடலாமா? அதனுடைய உண்மை என்ன, அதனுடைய சொரூபம் என்னன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அந்த இருக்கின்ற காலத்திலும் அது அதனுடைய காரணத்திற்கு வேறாக இருப்பது இல்லை. அதனால் காரணம்தான் சத்து, காரியம் அசத்து. அது இருப்பதாக தோன்றுகிறது, ஒரு காரியமாக இருப்பதாக தோன்றுகிறது. உண்மையிலேயே அங்கே சத்துங்கிறது காரணம். அது காரணம்தான் அங்கே இருப்புத்தன்மை உடையதாக இருக்கின்றது. அந்த காரணம் எத்தனைனா, பிரபஞ்சம் முழுவதற்கும் ஒரே காரணம்தான், அது ஒரே சத்து தான். அதான் நம்மளுடைய முடிவு. அத்வைதத்தினுடைய முடிவு இங்கே சத்துன்னு பல சத்து இல்லை. 3 காலத்திலும் இருக்கக்கூடிய பொருள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்கலாம்ல. 3 காலத்திலும் இருக்கிறது சத்துன்னு சொல்லிட்டீங்க. அப்படி எத்தனை வஸ்து 3 காலத்திலும் இருக்கிறதுன்னு கேட்டால் ஒரே ஒரு வஸ்து தான் 3 காலத்திலும் இருக்கின்றது.
அந்த ஒரு வஸ்துவோட 3 காலத்திலும் இல்லாத ஒன்று சேர்ந்து மாயையினால் கல்பிக்கப்பட்டு அது இரண்டுமாக தெரிகிறது. சத்து அசத்துன்னு இரண்டுமாக அது தெரிகின்றது. அதனால் நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற எல்லாவற்றிலும் சத்புத்தியும் இருக்குது, அசத்து புத்தியும் இருக்குது. அதில் அசத் புத்தியை அசத்துன்னு நீக்கிட்டு சத்புத்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் விஷயம். நல்ல ஸ்லோகம், பகவத்கீதை ஸ்லோகம். அதை படித்தாலே, அதை மட்டும் படித்தா குழப்புது. அதுக்கு விளக்கம் பாஷ்யம் படித்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக குழப்புது. அதற்கு விளக்கம் சொன்னால் இன்னும் ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஸ்லோகமே குழப்பமாக இருக்குது, அதற்கு பாஷ்யம் படித்தா அது இன்னும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னா, அதுக்கு விளக்கம் சொல்லணும்னு போனாக்கா அது ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. குழம்புனாத்தான் தெளிவு வரும். அதனால் இங்கே ஆச்சாரியர் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிற வாதம் என்னென்னா, இருக்கிறது எல்லாவற்றிலும் சத்புத்தி அசத்புத்தின்னு இருக்குது. சத்புத்தி எப்பொழுதும் மாறுபடாமல் இருக்கிறதுனால அது 3 காலத்திலும் இருப்பது. அப்படி ஒரே ஒரு பொருள் தான் இருக்கின்றது, அது ஆத்மா. அப்புறம் எதெல்லாம் நமக்கு தெரிகிறதாக இருக்கின்றதோ, எதெல்லாம் தற்காலிகமாக இருக்கிறது நீ நினைக்கிறியோ அது அசத்துன்னு சொல்லிடுறார். அவ்வளோதான். தற்காலிகமாக இருக்கிறதுனால சத்துன்னு துவைதிகள் சொல்லுகிறார்கள். ஆச்சாரியர் என்ன சொல்கிறார்? தற்காலிகமாக இருக்கிறதுங்கிறது வெறும் கல்பிதமான தோற்றம்தான். அந்த தற்காலிகமான இருப்புக்கு உள்ள சத்தியமான சத்து தான் இருக்கின்றது. அதனால் அது தற்காலிகமாக இருப்புடையதாக ஒன்று எந்த காலத்திலும் இல்லை. அதைத்தான் இங்கே உதாரணங்களோட நிரூபணம் செய்கின்றார். கடம் இருக்கிறது, படம் இருக்கிறது, யானை இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பொழுது இப்படி என்னெல்லாம் உலகத்தில் நம்ம பார்க்குறோமோ எல்லாவற்றிலும் இருக்கிறதுங்கிறத சேர்த்து சொல்லுகின்றோம். அதற்குன்னு ஒரு தனித்த விசேஷமாக ஒரு பேரை வைத்து கொண்டு அதோட இருக்கிறதுங்கிறத சேர்த்து சொல்லுகின்றோம். அந்த இருப்புத்தன்மை அது மாறுபடாமல் இருப்பது. அந்த பெயர் மாறுபடும் காலத்தினால். இப்போ மண் இருக்குது, பானை இருக்கிறது. பானை இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இருக்கிறதுங்கிறதுல உண்மையான இருப்பு மண்ணை சேர்ந்த இருப்பு. மண் இருக்கிறது, மண் பானையாக இருக்கிறது. அப்போ இருக்கிறதுங்கிறத ரெண்டாக பார்க்கணும். ஒன்று, பானைங்கிறது தோன்றுவதற்கு முன்னாடி மண் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். பானை தோன்றிய பிறகு பானை இருக்கிறதுன்னு சொல்லுகின்றோம். அதை மண் பானை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மண் இருக்கிறதுன்னு சொல்லலாம். பானை தோன்றின பிறகு வெறும் பானை இருக்கிறதுன்னு சொல்லாமல் மண் பானை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெறும் மண் மட்டும் இருக்கிற பொழுது மண் பானை இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. வெறும் பானை மட்டும் இருக்கிற பொழுது வெறும் பானை மட்டும் இருக்குமான்னா, வெறும் பானை மட்டும் இருக்கிற பொழுது பானை இருக்கிறதுன்னு சொல்லலாம். மண் பானை இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பொழுது அந்த இருக்கிறதுங்கிறது மண்ணை குறிக்குதா பானையை குறிக்குதா? ரெண்டையுமே குறிக்குது. ரெண்டையுமே அது குறிக்கின்றது. அப்போ இருக்கிறதுங்கிறது பானைங்கிற வடிவத்தை குறிப்பதாகவும் இருக்கின்றது, ஆதாரமான மண்ணை குறிப்பதாகவும் இருக்கின்றது. இதில் பானைங்கிற வடிவம் மாறுபடுகின்ற பொழுது அந்த பானையை குறிப்பதான இருக்கிறதுங்கிறது மாறுகின்றது. ஆனால் மண்ணை குறிப்பதான இருக்கிறதுங்கிறது மாறுவது இல்லை. ஏன்னா மண் இருக்கிறது. பானை தோன்றுவதற்கு முன்னாடியும் மண் இருந்தது, பானை இருக்கின்ற பொழுதும் மண் இருக்கின்றது, பானை அழிந்த பிறகும் மண்ணானது இருக்கும். அதனால் அந்த மண் இருக்கிறதுன்னு அந்த இருப்புத்தன்மை மாறுபடாமல் இருக்கிறது. அதே சமயம் பானைங்கிற தோற்றம் வைத்து அந்த தோற்றத்துக்கு ஒரு இருப்புத்தன்மை இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த இருப்புத்தன்மை மாறுபடக்கூடியது. அதுதான் நம்ம கடைசியாக பார்த்தது. அதை பானைங்கிற தோற்றத்தை விசேஷியம் அப்படின்னு சொல்லி அந்த விசேஷத்துக்கு அஜெக்டிவாக விசேஷணமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த விசேஷியம் போகிற பொழுது அந்த விசேஷணமும் மாறுபடும். ஆனால் அந்த மண்ணை குறிப்பதாக அது இருக்கின்ற பொழுது அது மாறுபடாமல் இருக்கும்.
ஆனால் மண்ணுங்கிறத ஆச்சாரியர் சொல்லாமல் அதற்கு பதிலாக கடம் படம் கடம்ங்கிறத விட்டுட்டு படம்ங்கிறத சொல்கிறார். அந்த இருப்புத்தன்மை பானையில் இல்லாமல் போகலாம், ஆனால் படத்தில் துணியில் இருக்கின்றது, மற்ற விஷயங்களில் அது இருக்கின்றது. அதனால் இருப்புத்தன்மை ஒருபொழுதும் இல்லாமல் போவது இல்லை. இருப்புத்தன்மை ஒருபொழுதும் இல்லாமல் போவது இல்லை. அந்த இருப்புத்தன்மைக்கு மேலே கற்பிக்கப்பட்ட வடிவங்கள் தான் வருகின்றன போகின்றன. அந்த வடிவங்கள் வெறும் வடிவங்கள் மாத்திரம். உண்மையிலேயே இருப்புத்தன்மைக்கு வேற அந்த வடிவங்களை உடைய ஒரு பொருள்னு புதிதாக தோன்றுவது இல்லை. ஆகவே அவைகள் எப்பொழுதுமே அசத்து. அந்த வடிவங்கள் எப்பொழுதுமே அசத்து, இருப்புத்தன்மை எப்பொழுதும் சத்து. அதனால் எல்லா பானைகளுக்குள்ளும் அல்லது எல்லா வடிவங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய இருப்புத்தன்மையானது ஒரு பொழுதும் இல்லாமல் போவது இல்லை. இருக்கின்ற பொருள் மேல் தோன்றுகின்ற வடிவங்களானவை ஒரு பொழுதும் இருப்பை அடைவது இல்லை. அதாவது ஸ்லோகார்த்தம் அதானே. எல்லா வடிவங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய இருப்புத்தன்மை ஒரு பொழுதும் இல்லாமல் போவது இல்லை, அல்லது இருப்புத்தன்மை மேலே இருக்கக்கூடிய வடிவங்கள் ஒரு பொழுதும் இருப்பை அடைவது இல்லை. அவைகள் வடிவங்கள் மாத்திரமாக தோன்றுகின்றன. அதனால் குடம் இருக்கிறது, படம் இருக்கிறதுன்னு அந்த இருக்கிறதுன்னு சொல்கிற பொழுது இருக்கிறதுங்கிறது அநேகம் அல்ல, அது ஏக்கம். பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமான ஒரே இருப்பு என்பது தான். அதனால் அதில் நம்ம பாகுபாடு பார்க்க முடியாது, அதை வேறுபடுத்த முடியாது. இருப்புங்கிறது ஒன்று தான், சத்துங்கிறது சத்தியங்கிறது ஒன்று தான். அதனால் உங்கள் உடம்பு அதுவும் பஞ்சபூதத்தினால் ஆனது, என்னுடைய உடம்பு அதுவும் பஞ்சபூதத்தினால் ஆனதுன்னா அது வேற பஞ்சபூதம் இது வேற பஞ்சபூதம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பஞ்சபூதம்ங்கிறது ஒன்று தான். அது அந்த உடம்புல இருக்கிறதும் இந்த உடம்புல இருக்கிறதும் எறும்பு உடம்புல இருக்கிறதும் அதே பஞ்சபூதம் தான். பெரிய யானை திமிங்கலம்னு பெரிய உருவமாக சொன்னாலும், இல்லை ஏலியன்னு வேற்று கிரகவாசியாக சொன்னாலும், எந்த உடம்பாக இருந்தாலும் பஞ்சபூதம்ங்கிறது ஒன்று தான். பார்க்கறதுக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருந்து அந்த உடம்பு வேற இந்த உடம்பு வேறன்னு இருந்தாலும் ஆதாரமான அந்த இருப்புத்தன்மை அந்த பஞ்சபூதமும் இந்த பஞ்சபூதமும் வேறுன்னு எப்படி சொல்ல முடியாதோ, அதே மாதிரி பஞ்சபூதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இருப்பை, ஆத்மாவை வேறு என்று சொல்ல முடியாது, ஒன்றுதான். அது எப்பொழுதுமே மாறுவது இல்லை, அதுதான் சத்து. அது எப்பொழுதும் இன்மையை அடைவது இல்லை. இதுதான் அத்வைத சித்தாந்தம். அதை ஆச்சாரியர் இங்கே உதாகரணங்கள் மூலமாக நிரூபணம் செய்கின்றார். மேற்கொண்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 82வது பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத் விஷயா புத்திஹி ந விபிச்சரதி தத்து சத்து, எத் விஷயா புத்திஹி விபிச்சரதி தத்து அசத்து, இது சதசத் விபாகே புத்தி தந்திரே ஸ்திதே. இதெல்லாம் இது பார்த்துட்டோம். இதற்கான அடுத்த பக்கம், அடுத்த 84வது பக்கத்தில் ஏக அதிகரணம் பார்க்கணும். 84வது பக்கத்தில் மேலே பார்த்தோம்னா சத்புத்திஹி அப்படி நஷ்டே கடே ந திருஷ்யதே இது சேத், சத்புத்தி சத்புத்தியும் நஷ்டமான கடத்தில் காணப்படவில்லையே எனில், அழிந்த குடமானது குடம் அழிகிற பொழுது குடம் இருக்கிறது அப்படிங்கிற குடம் இருக்கிறது, குடம் இருந்தது, குடம் அழிஞ்சு போச்சுனாக்கா குடம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ அந்த குடம்ங்கிறது அது மாறிவிட்டது, இருக்கிறதுங்கிறதும் மாறிவிட்டது, இல்லைங்கிறது வந்து விட்டது. அதனால் நீங்கள் சத்புத்தி மாறுவது இல்லைன்னு சொன்னது சரியில்லை, சத்புத்தியும் மாறுபடுகிறதே அப்படின்னு பூர்வபக்ஷத்துக்கு அவர் சொல்கிறார், ந விசேஷ்ய அபாவாத் சத்புத்திஹி விசேஷண விஷயா சதி. அந்த சத்புத்தியானது குடம்ங்கிற விசேஷணத்தை மையமாக கொண்டு இருக்கின்ற பொழுது, விசேஷணம் போகிற பொழுது அதை குறித்த இருப்பு இருக்கிறதுங்கிற அந்த சத்புத்தியும் மாறும். ஆனால் அந்த விசேஷணத்துக்கு ஆதாரமான பொருளை வைத்து பார்க்கிற பொழுது சத்புத்தி மாறுவது இல்லை. ஒரு வஸ்து இருக்குங்கிறதுல மாறுபாடு இல்லை, அந்த வஸ்து என்னவாக இருக்கிறதுங்கிறதுல தான் மாறுபாடு வருகின்றது. அதனால் குடம் போனாலும் மண்கிறது அங்கே இருக்கின்றது. அதனால் விசேஷ அபாவே விசேஷண அனுபபத்தௌ
கிம் விஷயா சியாத். விஷயம் விசேஷம் இல்லாத பொழுது அந்த விசேஷணமானது எதை குறித்து இருக்கும். அதனால் விசேஷணம் குடம்ங்கிற விசேஷத்தை வைத்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த குடம் இல்லாத பொழுது அந்த ரூபமும் இல்லைங்கிறதுனால அந்த இருக்கிறதுங்கிறது போகும். இருக்கிறதுங்கிறது போகிறது எது? அந்த ரூபம் அப்படிங்கிறதான் இருக்கிறது இல்லாமல் போகிறது. ஆனால் அங்கே வஸ்து இல்லைன்னு போவது இல்லை. நது புனக சத்புத்தேகே விஷய அபாவாத். சத்புத்திக்கு விஷயம் இன்மை என்பதனால அந்த சத்புத்தியானது போவது இல்லைன்னா சத்புத்தி இருக்குது. என்ன இருக்குது? மண்ணாக இருக்குது. அவ்வளோதான். மண் இருக்கிறதுன்னு அங்கே இருக்கின்றது. அதற்கு ஒரு பூர்வபக்ஷம் வருது, படிக்கலாம். ஏக அதிகரணத்வம் கடாதி விசேஷ்ய அபாவே ந யுக்தம் இதி சேத். அதை உத்தரமும் படிச்சிடலாம். ந இதம் உதகம் இதி மரீச்யாதௌ அன்யதர அபாவே அபி சாமானாதிகரண்ய தர்ஷனாத். ஏக அதிகரணத்துவம் கடாதி விசேஷ படிக்கலாம். ஏகாதிகரணத்துவம் கடாதி விசேஷ அபாவே ந யுக்தம் இதி சேத். கடம் போன்ற விசேஷங்கள் இல்லாவிடில் சன்கடக கடம் இடம் உள்ளதுன்னு இருக்குது, கடம் உள்ளது, இருக்கிறது கடம் இருக்கிறது குடம் என்றவாறு ஒரே விபக்தியில் பிரயோகிக்கும் சமானாதிகரண்யம் எப்படி பொருந்தும் என்றால், கடம்ங்கிற விசேஷம் போயிட்டாக்கா அதற்கான விசேஷணமும் போய்விடும். அந்த சமான அதிகரணம் இல்லாத பொழுது நீங்கள் இருப்புத்தன்மைங்கிறது இருக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சத்புத்தி இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த குடம் இருக்கிறது அப்படிங்கிறது, அந்த குடம் இருக்கிறது சமான அதிகரணத்தில் இருக்குது. அப்போ குடம் விசேஷம் இருக்கிறதுங்கிறது விசேஷணம். இப்போ விசேஷம் போயிட்டாக்கா அந்த விசேஷணமும் போய்விடும். ஆள் நடந்து போனான்னா அவன் போட்டிருந்த சிவப்பு சட்டையும் போயிடும். அவ்வளோதானே? சிவப்பு சட்டை போட்டிருந்தவன் அப்படின்னாக்கா ஆள் எந்த இடத்த விட்டு போயிட்டான்னாக்கா அவன் போட்டிருந்த அவங்க கூடவே அவனுக்கு அந்த விசேஷணம் சிவப்பு சட்டை போட்டவன் அப்படிங்கிற அந்த சிவப்பு அப்படிங்கிற அந்த அடையாளமும் அந்த விசேஷணமும் போய்விடும். அப்படி சமான அதிகரணம் இல்லாத பொழுது அதற்கு மேலேயும் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியும். அந்த இதுங்கிறது மாறாமல் இருக்குங்கிறத சொல்கிறார். அதான் பதிலுங்க. ந மரீச்யாதோ இதம் உதகம் இதி அந்யதர அபாவே அபி சமானாதிகரண்ய தர்ஷனாத். அதனால் என்ன பதில்னா, இது சரியல்ல, அப்படி இல்லை. நீ சொல்கிற சமானாதிகரண்யம் எப்படி பொருந்தும்னா பொருந்தும். ஏனெனில் மரீச்சியாதோ காணல் நீர் முதலியவைகளில் இதம் உதகம் இதி இந்த இது நீர் என்பது இது காணல் நீர் என்று அதிஷ்டானத்தை காட்டிலும் அந்நிய வஸ்து ஜலம் முதலியவை காணப்படாவிட்டாலும் இது ஜலம் என்ற புத்தியானது உண்டாவதினால் சாமானாதிகரண்யமானது காணப்படுகின்றது. அங்கே இருக்கிறது உண்மையிலே காணல் நீர் இல்லை, மறுபூமி தான் இருக்குது, பாலைவனம் தான் இருக்குது. ஆனால் இது நீர் என்று காணப்படுகிறது. உண்மையிலே இதுன்னு அவன் அந்த மறுபூமியை தான் பார்க்கிறார். ஆனால் இவர் சொல்கிறது நீர்னு சொல்கிறார். அதனால் சமானாதி இது நீர் அப்படின்னு சொல்கிற போது இது காணல் நீர் இது நீர்னு சொல்கிற பொழுது அங்கே தண்ணி இல்லாத இடத்துல தண்ணீர் இருக்கிற இடத்துல இது தண்ணீர்னு சொன்னாக்கா இதுங்கிறதும் நீருங்கிறதும் சமான அதிகரணத்தில் இருக்குது. அப்படி தானே?
இது தண்ணீராக இருக்கிறதுன்னா தண்ணீர் குவளையில் தண்ணீர் இருக்குது, தண்ணியை பார்க்குறோம், இல்லை உண்மையிலேயே ஒரு ஏரியை பார்க்குறான், ஏரியை பார்க்குற பொழுது இது தண்ணீர், இது குளம்னு சொன்னாக்கா இது குளம் அல்லது இது தண்ணீருங்கிறது சமான அதிகரண்யமாக இருக்குது. ஒரே சமானம், ஒரே இடத்த ஒரே வஸ்துவை குறிப்பதாக இருக்கின்றது. ஆனால் தண்ணீர் இல்லாத இடத்துல இது தண்ணீர் என்று சொன்னால் அங்கே தண்ணீருங்கிறது தோற்றத்தை குறிக்கிறது, இது என்பது மறுபூமியை குறிக்கிறது. அதான் இருக்குது. கயிற்ற பாம்பு வைத்து பார்த்து கொண்டா இது பாம்பு அப்படின்னு சொல்கிற பொழுது அங்கே இருக்கிறது கயிறு, அதனால் இது அப்படின்னு சொல்கிறது அது கயிறைத்தான் குறிக்கிறது. ஆனால் இவன் பாம்பா பார்க்கிறான், இவனுக்கு அது பாம்பாக தெரியுது, அதனால் இது பாம்பு என்று சொல்லுகிறான். உண்மையிலேயே அங்கே சமானாதிகரணம் இதுங்கிறது இருக்குது, இதுங்கிறது அப்புறம் இது பாம்பு இல்லை கயிறு தான் தெரிந்து கொண்ட பிறகு என்ன சொல்லுவான், இது கயிறு அப்படித்தானே சொல்லுவோம். பாம்பை பார்க்கிற பொழுது இது பாம்பு என்று சொல்லுகிறோம். அப்புறம் இது பாம்பு இல்லை கயிறுன்னு விளக்கடித்து பார்த்த உடனே இது பாம்பு இல்லை இது கயிறுன்னு சொன்னாக்கா அப்போ முன்னாடி சொன்ன பாம்பு மாறி கயிறு விட்டது, ஆனால் இதுன்னு சொன்னது மாறிடுச்சான்னா இது பாம்பு இது கயிறு, இது பாம்பு இது கயிறுன்னு சொல்கிற பொழுது இதுங்கிறது மாறாமல் இருக்குது, பாம்பு கயிறுங்கிறது மாறிவிட்டது. அதனால் இதுங்கிறது மாறாமல் இருப்பது, அதனால் சமானாதிகரண்யம் இல்லாமலும் அது இருக்க முடியும். அதான் உதாரணம். அதனால் இதுங்கிறது ஏதோ ஒன்றை பார்க்கிறார், ஆனால் அது ஏதோ ஒன்று இருக்குன்னு ஒன்றுமே தெரியலேன்னா பாம்பு கயிறு ஒன்றுமே சொல்ல முடியாது. அங்கே அவனுக்கு பார்க்குற பொழுது முழு இருட்டாக இருக்குது, உண்மையிலேயே பாம்பு இருந்தாலும் தெரியலேன்னா அவன் எதை சொல்லுவான், பாம்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, கயிறுன்னு சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஒன்றை பார்த்து அங்கே இருக்கிறது ஒன்று, அவன் ஏதோ ஒன்று இருக்குன்னு பார்க்கிறான், அதை பாம்பு என்று இவன் நினைக்கின்றான். அதனால் இதுன்னு ஒன்று இருக்குது, இதுன்னு ஒரு வஸ்து அங்கே இருக்குது, அது இவனால் பாம்பு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வாஸ்தவமாக கயிறு இருக்குது, இது கயிறுன்னு தெரிந்து கொண்ட பிறகு இது கயிறுன்னு சொல்கிறான். அப்போ இதுங்கிறது மாறாமல் இருக்கின்றது, அதனால் அப்படி இருக்க முடியும். அதனால் சமானாதிகரண்யம் பொருந்தும்னா இப்போ சமானாதிகரண்யம் இல்லாத இடத்திலும் அந்நிய இடத்திலும் அந்நிய வஸ்துவிடத்திலும் பொருந்தும். அதனால் ஜலம் முதலியவை காணப்படாவிட்டாலும் கூட இது ஜலம் என்ற புத்தியானது உண்டாவதினால் சமானாதிகரண்யமானது காணப்படுகிறது. ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரே பொருளை குறிக்கக்கூடிய இரண்டு சொற்கள், அதான் சமான அதிகரணம். ஒரே பொருளை குறிக்கக்கூடிய இரண்டு சொற்கள். இது புஸ்தகம்னு சொன்னால் இதுவும் இந்த வஸ்துவை தான் குறிக்குது. அப்புறம் புஸ்தகம்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம், புஸ்தகம்னு சொல்கிறோம். அதனால் அதை எடுனா இல்லை புஸ்தகத்தை எடுனா ரெண்டும் ஒரே ஒன்று தானே எடுப்போம். ஒரு புஸ்தகம் இருக்குது அதை எடு அப்படின்னு சொன்னால் எடுத்து கொடுப்பான், புஸ்தகத்தை எடுத்து கொடுப்பான். இல்லை புஸ்தகத்தை எடுத்து கொடுனா புஸ்தகத்தை எடுத்து கொடுப்பான். அப்போ அதுங்கிறதும் புஸ்தகங்கிறதும் ஒரே பொருளை குறிப்பதாக இருக்கின்றது. அதனால் இங்கே நம்ம இவரை பார்ப்போம், சுந்தரராஜ சர்மாவை. முப்பத்து 4வது பக்கத்தில் இனி ஆக்ஷேபம். இனி குடம் முதலிய விசேஷ்யம் பொய்மையான அளவிலே விசேஷணம் விசேஷ்யம் இரண்டும் ஒரே இடத்து நிற்றல் என்பது கூடாது எனின் சமாதானம் அப்படி அன்று. விசேஷணம் விசேஷ்யம் என்ற இரண்டினுள் ஒன்று பொய்மையான அளவிலும் காணல் முதலானவற்றிலே இது ஜலம் என இவை இரண்டும் ஒரே இடத்து நிற்றலை காண்கின்றபடியால் என்க. ஆகவே அப்புறம் அடுத்தது வருது, அது நம்ம இன்னும் படிக்கல. இல்லை இது ஜலம், அதுக்கு ஒரு அடிக்குறிப்பு இருக்குது. காணலை பார்த்து இது ஜலம் என்ற விடத்து ஜலம் பொய்மையாயினும் இது என்று சுட்டுவதற்கு காரணமாய் ஒன்று இருப்பதை உணர்க. அதனால் உண்மையிலேயே அங்கே இல்லை ஆனால் இதுன்னு சுட்டுவதற்கான ஒரு ஆதாரம் அங்கே இருக்கின்றது. அப்படி ஒரு ஆதாரத்தை பார்த்து தான் நம்ம அதை மறுபூமியை பார்த்து
அங்கே காணல் அப்படிங்கிற ஒரு ஜலம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அறிகின்றோம். அதனால் இதுன்னு ஒரு சுட்டுவதற்கு காரணமாய் ஒன்று இருக்கின்றது. அந்த ஒன்று என்னங்கிறது தெரியலை. அதனால் நமக்கு ஒன்று இருக்குன்னு தெரிகிறது, அது என்னவாக இருக்கிறதுன்னு தெரியல. அதில் தான் குழப்பம். பொருள் இருக்குங்கிறதுல குழப்பம் இல்லை, ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதுல குழப்பம் வருகின்றது. இருக்கிறது கயிறு, கயிறாகவே பார்த்தா அது மெய்யறிவாக இருக்குது. ஆனால் கயிறாக இருக்கிறது அதை பாம்பாக பார்க்கிற பொழுது அது பொய்யறிவாக இருக்கின்றது. ஆனால் ரெண்டுக்குமே மெய்யறிவு பொய்யறிவு ரெண்டுக்குமே ஆதாரமாக ஒரு வஸ்து அங்கே இருக்குது. அவ்வளோதான். அந்த வஸ்துவை அப்படியே பார்த்தா மெய்யறிவு, வஸ்துவை வேறையாக பார்த்தா அது பொய்யறிவு. அப்போ ஆதாரமாக காட்சிக்கு ஒரு விஷயமாக ஒன்று இருக்கின்றது. இல்லை, இது என்று சுட்டுவதற்கு காரணமாய் ஒன்று இருப்பதை உணர்க. அவ்வாறே உள்ளது குடம் என்னும் இடத்தில் குடம் என்பது பொய்ப்பொருளாயினும் உள்ளது என்று வழங்குமாறு அங்கு ஒரு பொருள் பிரம்மம் இருக்கிறது என்க. அங்கே மெய்ப்பொருளாயினும்னு இருக்குது. குடம் என்பது பொய்ப்பொருளாயினும் அப்படி தான் இருக்குது சொல்லணும். உள்ளது குடம் என்னும் இடத்தில் குடம் என்பது பொய்ப்பொருளாயினும் உள்ளது என்று வழங்குமாறு அங்கு ஒரு பொருள் இருக்கிறது என்க. ஒரு பொருள் இருக்குது, ஒன்று இருப்பு, ஒரு இருப்புங்கிறது இருக்கின்றது. அதை வைத்து கொண்டு தான் நம்ம அதற்கு ஒரு பெயர் சொல்கிறோம். அதனால் அங்கே ஒரு பொருள் இருக்கின்றது. அதனால் உள்ளது குடம் அப்படின்னா அந்த உள்ளதுங்கிறது பிரம்மத்தை குறிப்பது. உள்ளதுங்கிறது உள்ளதை மட்டும் குறிப்பது, அவ்வளோதான். ஏன்னா அந்த உள்ளது நாளைக்கு எப்படி வேணாலும் மாறிக்கொண்டே போகலாம். இங்கே கயிறு பாம்பு விட்டுறலாம். கயிறு இருக்குது, நம்ம அதை பாம்புன்னு பார்க்குறோம். பாம்புன்னு பார்த்துட்டு இது பாம்புன்னு சொல்கிறோம். அந்த பாம்பை பார்க்கல, கயிறாகவே பார்க்குறீங்க. இது கயிறு என்று சொல்லலாம், அது உண்மைதானே. ஆனால் இது கயிறுன்னு சொல்கிற அந்த அறிவு மாறுபடாமல் இருக்குமான்னா, அந்த கயிறை பிரித்து தனித்தனியாக எடுத்துட்டா அப்போ இது என்னான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? தேங்காய் நார் தானே. தேங்காய் நாரோ அல்லது நூலோ, பருத்தி நூலோ, ஏதோ ஒன்று திரிச்சு தானே கயிறுன்னு சொல்கிறோம். அது திரிக்கப்பட்டு இருக்கிறதுனால, அது திரிந்து நீண்டு ஒரு வடிவத்தில் இருக்கிறதுனால இது கயிறுன்னு ஒரு பேர் சொல்கிறோம். அது கயிறாகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? ஏதோ ஒன்றுவா இருந்தது இல்லை, ஏதோ ஒன்று அது நூலாக இருந்திருக்கணும். கயிறாகிறதுக்கு முன்னாடி அது நூலாக இருந்தது. நூலை 3 நாளாக சேர்த்து திரிக்கிற பொழுது தான் கயிறு அப்படிங்கிற பெயரானது வருகின்றது. அப்போ இது பாம்புங்கிற இதுவே மாறுபடுற மாதிரி இது கயிறுங்கிறதும் மாறுபடும். ஆனால் இது கயிறு, அந்த கயிறுங்கிற அந்த வடிவம் மாறுகின்ற பொழுது கயிறுங்கிற பெயர் போகலாம், ஆனால் இதுன்னு ஒரு வஸ்து அங்கே இருக்கும். அப்போ இது நூல்னு சொல்லுவோம். பிரித்த பிறகு அது என்னன்னு கேட்டால் இது நூல்னு சொல்லுவோம். அந்த நூலையும் இன்னும் பிரிச்சுட்டா இது என்னான்னு கேட்டால் இது என்ன சொல்லணும்? இது பஞ்சுன்னு சொல்லணும், அதானே. அப்போ அந்த நூல், கயிறு, நூல், பஞ்சுங்கிறதே அந்த வடிவத்துக்கான ஒரு பெயர் தானே ஒழிய வாஸ்தவமாக அந்த பொருள் எப்படி பாம்பு வாஸ்தவமாக இல்லையோ அதே மாதிரி கயிறுன்னு ஒரு பொருள் வாஸ்தவமாக இல்லை, நூல்னு ஒரு பொருள் வாஸ்தவமாக இல்லை. அந்த பஞ்சுன்னு பார்த்தா இது பஞ்சுன்னு சொல்கிற பொழுது பஞ்சு என்னது எங்கேருந்து வந்ததுன்னா பருத்தி செடியிலேருந்து வந்தது. பருத்தி செடி எங்கேருந்து வந்தது? மண்ணிலேருந்து வந்தது. அதனால் இது மண்ணுன்னு சொல்லலாம். மண்ணுன்னு சொல்லலாம்ல. இது மண்ணுன்னு சொல்கிற பொழுது அப்போ அந்த பெயரெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது, இதுங்கிறது மாறாமல் இருக்கின்றது. அப்புறம் மண்ணுக்கு மேலே ரிவர்ஸில் போனால் கடைசியாக அது பிரம்மத்தில் போய் முடியும். அப்போ அந்த இதுங்கிறது பிரம்மம் வரைக்கும் மாறாமல் இருக்கும். பிரம்மத்திலிருந்து இதுங்கிறது மாறாமல் வந்து கொண்டு இருக்கின்றது. மேலே இருக்க பெயர்கள் தான் அந்த தோற்றத்திற்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மாதிரி உலகத்தில் எல்லா பொருளையும் எந்த பொருளை எடுத்து பிரித்தாலும் கடைசியில் இதுன்னு மிச்சமாக நிற்கும், அவ்வளோதான். இதுன்னு மிச்சமாக இருக்கும். அந்த இது அது எத்தனைனா அது ஒன்று தான், ஏக்கமேவ அத்விதீயம். அந்த இதுக்கு தான் சத்தியம்னு பேர், சத்து சித்து ஆனந்தம்னு பேர், அதுக்கு தான் ஆத்மா பிரம்மம்னு பேர். அதனால் நம்ம பானையை பார்க்குற பொழுது இது குடம் அப்படின்னு சொல்லலாம், இது மண்ணுன்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தானே. இது மண்ணுன்னு சொன்னாலும் உண்மை தான், இது குடம்னு சொன்னாலும் உண்மை தான், இது மண் குடம்னு சொன்னாலும் உண்மை தான். உண்மை தானே. இது மண்ணுன்னு சொன்னாலும் உண்மை தான், இது மண் குடம்னு சொன்னாலும் உண்மை தான், இது குடம்னு சொன்னாலும் உண்மை தான்.
ஆனால் இந்த மண் குடம் அப்படிங்கிறது மாறுபடலாம். இதுங்கிற ஒன்று அதில் மாறாமல் இருக்கின்றது. குடமாகாத பொழுது இது மண்ணுன்னு சொல்கிறோம், அது குடம்ங்கிற வடிவத்துக்கு வர்ற பொழுது இது குடம்னு சொல்லுகின்றோம். அதனால் இதுங்கிற ஒரு புத்தி மாறாமல் எல்லா வஸ்துக்களிலும் இருக்கின்றது. அதனால் என்னென்ன முடிவு ஸ்லோகத்துக்கு வர்றார். தஸ்மாத் தேகாதேஹே த்வந்த்வஸ்ய ச சகாரணஸ்ய அசதஹ ந வித்யதே பாவ இதி. தஸ்மாத் தேகாதேஹே த்வந்த்வஸ்ய ச சகாரணஸ்ய அசதஹ ந வித்யதே பாவக இதி. தஸ்மாத் அதனால் முடிவு என்ன சொல்ல வரீங்க? இவ்வளோ நேரம் மண்ணு குடம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, இப்போ கடைசியாக முடிவு என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், தேகாதேகே துவந்த்வஸ்ய ச தேகம் முதலானவைகளுடைய அதற்கு வரக்கூடிய இருமைகள், அது குளிர் வெப்பம் முதலானவை. அதனால் குளிர் வெப்பம் சீதோஷ்ணம் அங்கே தானே தொடங்கணும், எங்கே தொடங்கணும்னு கடைசியில் மறந்து போயிடும். இப்படியே இப்போ 2-3 கிளாஸாக பார்த்துக்கிட்டே போய் கடைசியில் இது எந்த பாட்டுக்கான விளக்கம், எந்த ஸ்லோகத்துக்கான எந்த வரிக்கான விளக்கம்ங்கிறதே கடைசியில் மறந்து போயிடும். அதனால் துவந்தம்னா என்ன? துவந்தம் சீதோஷ்ணம் சுகதுக்கம்ங்கிற துவந்தம், அதுவும் அது காரணத்தோடு மித்தியான்னு சொன்னார், காரணத்தோட அசத்துன்னு சொன்னார். அதை நிரூபணம் பண்ணுறார். தஸ்மாத்னா ஆகவே, இப்படியெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் தேகாதேகே தேகம் முதலானவைகளுடைய இருமைகளுடைய குளிர் வெப்பம், அதனால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் இவைகளுடைய, அப்புறம் அதற்கு காரணமான நீர் நெருப்பு முதலான பஞ்சபூதங்கள் எல்லாமே அசத்தக, அவைகளெல்லாம் உண்மையில் வெறும் தோற்ற மாத்திரம், உண்மையில் அசத்தேன. ந அசத்தகன என்ன அர்த்தம்? ந வித்யதே பாவக இதி. பாவக ந வித்யதே, அதற்கு இருப்புத்தன்மையானது ஆத்மாவிற்கு அந்நியமாக இல்லை, ஆத்மாவை விட்டு அதற்கு இருப்புத்தன்மையானது இல்லை, அவைகள் வாஸ்தவமாக இல்லை, கல்பிதமாக தோற்றம் மாத்திரமாக இருக்கின்றன. அதனால் அடுத்த வரி, ததா சதஹ ச ஆத்மனஹ அபாவஹ அவித்யமானதா ந வித்யதே சர்வத்ர அவ்யபிசாராத் இதி அவோச்சாம. ததா படிக்கலாம். ததா சதஹ ச ஆத்மனஹ அபாவஹ அவித்யமானதா சர்வத்ர அவ்யபிசாராத் ந வித்யதே இதி அவோச்சாம. ததா அப்படியே. அதனால் தேகம் முதலானவைகள் அதனுடைய காரணத்தோடு, தேகம் அதுக்கு வரக்கூடிய இருமைகள் எல்லாம் அதனோட காரணத்தோடு அவைகள் மித்யா, அவைகள் பொய்யானவை. சரீரத்துக்கு வருகின்ற இன்பத் துன்பங்கள், இன்பத் துன்பங்களுக்கு காரணமான பஞ்சபூதங்கள். அப்புறம் சரீரம் என்னது? சரீரமும் பஞ்சபூதம் தான். அதனால் சரீரமும் மித்யாதான், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். புறத்தில் இருக்க குளிர் வெப்பம் அதற்கு காரணமான தண்ணீர் நெருப்பு மித்யாங்கிறது மட்டும் இல்லை, இந்த சரீரமே பஞ்சபூத காரியம்தான். ஆகவே இந்த சரீரமும் மித்யாதான். சரீரத்தையும் பிரித்து பார்த்தா இது இருக்கிறது, இது தேகம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, தேகம்ங்கிறது என்னது? மொத்தமாக இது சேர்ந்த வடிவத்துக்கு தேகம்னு பேர். உடம்பு, இது உடம்பு அப்படின்னு, இது கடம்னு பார்த்த மாதிரி சன் கடக மாதிரி இது இது உடம்பு அப்படின்னு உடம்பை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உடம்புங்கிறது என்னது? தலை முதல் பாதம் வரை சேர்ந்த ஒரு உருவத்துக்கு உடம்புன்னு பேர். உண்மையிலேயே உடம்புன்னு ஒரு வஸ்து, ஒரு பொருள் இருக்கான்னா இல்லை, அது உடம்புன்னு ஒரு பொருளானது இல்லை. ஏன்னா இந்த மொத்த உருவத்தில் இருந்து தலையை தனியாக எடுத்துட்டு, கையை காலெல்லாம் தனியாக எடுத்துட்டு, அது என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இது தலைன்னு சொல்லுவோம். இது கை, இது என்னான்னு கேட்டால் கையின்னு, இது கால், இது வயிறு என்றா. அப்போ உடம்புன்னு சொன்னியே, அது என்னது?
தனித்தனியாக கேட்டால் வேறு வேறு பேர் சொல்கிறோம். இது என்ன குழந்தைகிட்ட கேட்குறோம்ல படிக்கிற பொழுது ஸ்கூலில், இது என்ன, அது இது தலை அப்படின்னா, இது கை, இது கால், இது வயிறு, இது மார்புனா, அப்போ உடம்புன்னு ஏதோ ஒன்று சொன்னியே, அது என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் சேர்ந்த வடிவத்துக்கு உடம்புன்னு பேர், அவ்வளவுதான். மற்றபடி உடம்புன்னு ஒரு வஸ்து இல்லை. இந்த அவயவங்களுடைய சேர்க்கை அதுவும் ஒரு ஒழுங்கோடு இருந்தால், எல்லாம் தனித்தனியாக இப்போ ஒரு பையில் போட்டு வச்சா உடம்புன்னு சொல்ல முடியாது. எல்லாம் சேர்ந்து ஒரு வடிவத்தோடு இருந்தால் தான் அதுக்கு உடம்புன்னு பேர். அதுக்கப்புறம் அதற்கு மேலே தலைன்னு சொன்னியே, தலைன்னு ஒன்று இருக்கான்னா, தலைங்கிறது இது, அதுக்கு தலைக்குள்ளே எடுத்துக்கொண்டு இது என்னான்னு கேட்டால், இது கண், இது காது, இது மூக்கு, நாக்கு அப்படின்னு தனித்தனியாக பிரித்து சொன்னால், அப்போது தலைன்னு ஒன்று சொன்னியே, அது என்ன, அதுன்னு தலைன்னு ஒரு வஸ்து இருக்கானா, தலைன்னு இந்த அவயவங்கள்லாம் சேர்ந்ததுக்கு தலைன்னு பேரை ஒழிய மற்றபடி தலைன்னு ஒரு வஸ்து இல்லை. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு உள்ள ஒரு மண்டவோடு, அதற்கு மேலே ஒரு தோல், அதெல்லாம் சேர்ந்த வடிவத்துக்கு தலைன்னு பேரை ஒழிய இதில் இருந்து இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டா தலைன்னு ஒரு வஸ்து இல்லை, அவைகளுக்கு வேற தலைன்னு ஒரு பொருள் இல்லை. அப்புறம் அதுக்குள்ளே கண்ணை எடுத்துக்கொண்டு பிரித்தா அதில் 1000 பேர். ஏன்னா கண்ணுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்கிறார். அவர்கிட்ட போனாக்கா எல்லாத்துக்கும் வேறு வேறு வாயில் நுழையாத பேராக சொல்லுவார் அவர். டாக்டர் வந்து அது இதுன்னு வேறு வேறு பேர் சொல்லுவாங்க. அப்போ கண்ணுன்னு சொன்னீங்களே, அது எங்கேன்னா ஒன்றும் இல்லை. அதனால் கடைசியில் என்ன மிச்சமாக இருக்கும், இதுன்னு சொல்கிற மாதிரி ஒன்று இருக்குது, அவ்வளோதானே வெளிய வேறு ஒன்றும் இல்லை இங்கே. அதுக்கு நம்ம வேறு அந்த வடிவம் ஒரு வடிவத்தில் இருக்கிற பொழுது அதுக்கு ஒரு பெயரை சொல்லி கொண்டு இருக்கிறோம். மொத்தத்தில் அது இதுதான். அது மண்ணில் போட்டு புதைச்சிட்டா என்ன ஆகும், இது மண்ணுன்னு ஆயிரும், அவ்வளோதானே. இந்த உடம்பை அது உயிர் போனதுக்கப்புறம் உடம்பை மண்ணில் போட்டு புதைச்சிட்டு அப்புறம் 6 மாதம் கழித்து பார்த்தா அங்கே என்ன இருக்கும், ஒன்றும் இருக்காது, மண்ணு தான் இருக்கும். அதனால் அந்த இதுங்கிறது, இது வரைக்கும் சொன்ன இது உடம்பு, இது நான் அப்படின்னு நம்ம சொன்ன எல்லாமே கடைசியில் இது மண்ணுன்னு ஆயிரும், அவ்வளோதான். இல்லை அதையும் நெருப்பில் போட்டாக்கா இது சாம்பல்னு அதுதான் இருக்கும், அதையும் ஊதிட்டா அதுவும் பறந்து போயிடும். சொல்கிறதுக்கு இது ஒன்றும் இருக்காது, ஆகாசம்தான் மிச்சம். அதனால் இதுங்கிறது மட்டும்தான் மிச்சம், வேறு எதுவும் சத்தியம் இல்லை. அதனால் அசத்தகன அது எல்லாமே அசத்து, அசத்தக. அதனால் துவந்தசிய இருமை, சீத உஷ்ணம், அதற்கு காரணமான பஞ்சபூதங்கள் அதுதான் அசத்து, நான் சத்தியம்னு நினச்சிக்கக்கூடாது. அதுக்காக தான் சொன்னேன். அதனால் இந்த உடம்பும் பஞ்சபூதம்தான் அது. அதனால் இந்த உடம்பும் அசத்து தான். உடம்புன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றே ஒரு பொருளே இல்லை. ஒரு பொருளே இல்லாத பொழுது இந்த உடம்பு நான் சொல்லிக்கிற ஆள் மட்டும் எப்படி இருக்க முடியும்? உடம்பே உண்மை இல்லைன்னா அது உடம்பை நான் ஒரு பேர் வச்சு சொல்லி கொண்டிருந்த ஆள் அவன் மட்டும் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? சினிமாவில் ஒரு கதாபாத்திரம் இருக்கிறார்னா அவர் வந்து ஹீரோ பாஷாவாக இருக்கிறார்னா அந்த பாஷாங்கிறதே பொய், அப்படி ஒரு ஆளே இல்லை அப்படின்னாக்கா அந்த சரீரமே இல்லை. அந்த பாஷான்னு எந்த ஒரு சரீரத்தை சொன்னமோ அந்த சரீரமே வெறும் காட்சி தான், வெறும் தோற்றம்தான், ஒரு மேக்கப்பு தானே ஒழிய அந்த பாஷான்னு ஒரு சரீரமே இல்லைன்னா அதை சொன்ன பாஷாங்கிற ஆள் மட்டும் எப்படி இருப்பான்? இருக்க மாட்டானே. அந்த சரீரமே வெறும் தோற்றம், கற்பனை தோற்றம்னா அந்த கதாபாத்திரமே கற்பனைனா அதற்கான அந்த ஆளே கற்பனை. அந்த உடம்பு பொய்னா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனும் பொய், நானே பொய், என் நெஞ்சும் பொய்னா. அதனால் இந்த உடம்பும் பொய், உடம்பு மேலே இருக்கக்கூடிய நான்கிற அபிமானமும் அதுவும் பொய். அப்போ ஒன்றுமே இல்லையாண்ணா, ஒன்றே ஒன்று இருக்குது, அது ததா சதகச்ச ஆத்மனகா. அதனால் சத்துன்னு எது இருக்கோ எல்லாவற்றிலும் இது என்று சொல்லிக்கொள்வதாக எது இருக்கின்றதோ அது ஆத்மா. அதற்கு அபாவக, அபாவம்னா என்னது? அவித்யமானதா சர்வத்திர அவ்யபிச்சாராத் ந வித்யதே. அது எப்பொழுதும் மாறாமல் இருப்பதால் அதற்கு இன்மை என்பது இல்லை. அதனால் இந்த இது என்று சொல்லப்படக்கூடிய ஆத்மாவானது எப்பொழுதும் மாறாமல் இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு இன்மை என்பது இல்லை. அது ஒன்று தான் சத்வஸ்து. ஏவம் இப்படி. அடுத்தது ஏவம் ஆத்ம அநாத்மனோஹோ சதசதோஹோ உபயோஹோ அபி திருஷ்டஹ உபலப்தஹ
अन्तः निर्णयः सत् सद्येव असत् असद्येव इति तु अनयोः यथोक्तयोः तत्त्वदर्शिभिः. இது பார்க்குறதுக்கு முன்னாடி சுந்தரராஜ சர்மாவோட முடிச்சுருவோம். ஆகவே அந்த சமாதானத்தில் ஆகவே இது ஜலம் என இவை இரண்டும் ஒரே இடத்து நிற்றலை காண்கின்றபடியாளான்க. அதற்கு மேலே ஆகவே தேகம் முதலியனவும் குளிர் வெப்பம் முதலான துவந்தமும் அதனால் உடம்பு அதில் வரக்கூடிய குளிர் வெப்பம் அதனால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அவற்றின் காரணமும் ஆகிய அவற்றிற்கு காரணமான புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் ஆகிய பொய்ப்பொருளுக்கு இருப்பு இல்லை என்பதாம். அதனால் இந்த பொய்ப்பொருள்களெல்லாம் உண்மையில் இல்லை, அவைகளெல்லாம் பொய்ப்பொருளாக இருக்கின்றது, அவைகளுக்கு மெய்யான இருப்புத்தன்மையானது இல்லை. அவ்வாறே ஆத்மாவாகிய மெய்ப்பொருளுக்கு இருப்பு இன்மை இல்லை. அதனால் ஆத்மா மெய்ப்பொருள் அது ஒரு பொழுதும் இன்மையை அடைவது இல்லை. எவ்விடத்தும் பிறழாமையால் என காரணம் கீழே கூறியுள்ளோம். எந்த இடத்துலையும் ஆத்மாங்கிறது இதை அனுபவிப்பவன், உடம்பு மாறுகின்றது, மனசு மாறுகின்றது, புறத்தில் பஞ்சபூதங்கள் மாறுகின்றன, அதனால் வருகின்ற இன்ப துன்ப அனுபவங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை அனுபவிப்பவன் நான் என்ற ஆத்மா மாறாமல் இருக்கின்றது. அதனால் நேற்றிருந்த அதே உணர்வு அதே நான்கிறது இன்றைக்கு இருக்குது. நேற்றிருந்த அனுபவம் இன்றைக்கு மாறிவிட்டது, விஷயம் மாறிவிட்டது, ஆனால் அனுபவித்தவன் மாறாமல் இருக்கின்றான். விழிப்பு கனவு உறக்கம் 3 நிலையிலும் இருக்கக்கூடிய ஒன்று மாறாமல் இருக்குது. இந்த 3 நிலைகளிலும் சரீரங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த சரீரத்தின் வழியாக இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை அனுபவிப்பவன் மாறாமல் அப்படியே இருக்கின்றான். அதனால் அந்த சத்துங்கிறது பிறழாமல் இருக்கின்றது, ஆகவே அது சத்து. ஆத்மாங்கிறது பிறழாமல் இருக்கிறது, ஆகவே அது சத்து. மற்றதெல்லாம் பிறழ்ந்து விடுகின்றன, ஆகவே அவை அசத்து. அதனால் நம்ம ஆரம்பித்த போது பார்த்த மாதிரி தற்காலிகமாக நடுவில் ஒரு காலத்தில் மட்டும் இருக்கிறத என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்டால், 3 காலத்திலையும் இருக்கிறது சத்துன்னு ஒரு குரூப்பு, 3 காலத்திலையும் இல்லாதது அசத்துன்னு ஒரு குரூப்பு. ஆனால் நடுவில் ஒரு காலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த உலகம், நம்முடைய உடம்பு, இதில் இருந்து ஏற்படக்கூடிய இன்ப துன்ப அனுபவங்கள், இதை எதில் சேர்க்கிறதுனா இதை சத்தில் சேர்க்க முடியாது, இது அசத்தில் சேர்க்கக்கூடியது. அதான் முடிவு. துவைத்திகள் இதை சத்தில் சேர்க்கிறார்கள், நம்ம அத்வைத்தி இந்த காரணங்களால் இது சத்துங்கிற பிரிவுக்குள்ளே வரக்கூடியது அல்ல, இது அசத்துங்கிற பிரிவுக்குள்ளே போகக்கூடியது. இருந்தாலும் என்னென்னா இதுக்கு தனியாக ஒரு பேர் வைக்கணுமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, முயற்கொம்புக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கின்றது. ஏன்னா ஒரு காலத்தில் தெரியுது, முயற்கொம்பு 3 காலத்திலையும் தெரியலை. இந்த சரீரம் முதலானவைகள், உலகம் முதலானவைகள் ஒரு காலத்தில் தெரியுது. அதனால் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேறுபாடு தெரியணுங்கிறதுனால இதை மித்யாங்கிற வார்த்தையில் வேதாந்தத்தில் நம்ம சொல்லுகின்றோம். வாஸ்தவமாக இது அசத்து தான், அசத்துன்னு பிரிவில் தான் அதை போடணும். ஏன்னா நையாயிக்கர் முதலான மதம் என்ன சொல்லுகிறார்கள், ஒன்று சத்தாக இருக்கணும், இல்லை அசத்தாக இருக்கணும். இந்த ரெண்டுக்கு வேற ஒன்று சொல்ல முடியாதுன்னா நம்ம மித்தியான்னு ஒன்று சொல்லுகிறோம். அது இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி தெரிகின்றது. ஏன்னா காணல் நீருக்கும் முயல் கொம்புக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையான்னா, முயல் கொம்பு தெரியவே இல்லை, பார்க்கவே இல்லை, ஆனால் காணல் நீர் தெரியுது, அது தெரியவே இல்லை, அதனால் அசத்து. இது தெரிகிறது, ஆனால் அது உண்மையில் இல்லை, அதனால் இதுவும் அசத்து தான். ஆனால் தெரிகிறது தெரியவில்லைங்கிறதுல ஒரு வேறுபாடு இருக்குது. அதனால் முயற்கொம்பு அசத்துனும் காணல் நீரை மித்தியான்னு சொல்லுகின்றோம். இப்போ பார்க்கிற பொழுது காட்சியில் எது இருப்பதாகவும் ஆராய்ந்து பார்த்தா எது இல்லாமலும் போய்விடுமோ அதற்கு மித்தியான்னு பேர். அதனால் இந்த தற்காலிகமான இருப்பு என்று நம்ம சொல்கிறது அது சத்துக்குள்ளே வராது. அது பார்க்கறதுக்கு தற்காலிகமான இருப்பாக இருக்குது, ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது அசத்துங்கிறதுல வர்றதுனால அது அசத்து தான். அதை வேணால் மித்தியான்னு நடுவில் ஒரு வார்த்தையில் சொல்லிக்கொள்ளலாம். இவ்வாறு அதனால் இப்படி சொல்லிட்டு முடிக்கிறார். அதனால் முடிவுக்கு வருகின்றது. இந்த பிரகாரம் முடிச்சிடலாம். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் முடிச்சிடுவோம்.
ஏவம் து एवं तु அனயோகோ अनयोः யதோக்தயோகோ तोक्तयोः ஆத்ம அனாத்மனோகோ अनात्मनोः சத் அசதः सत् असतः உபயோகோ அபி उभयोः अपि தத்வதர்ஷிபிः तत्त्वदर्शिभिः திருஷ்டः दृष्टः உபலப்தः उपलब्धः அந்தः अन्तः நிர்ணயः निर्णयः சத் சத்யேவ सत् सत्येव அசத் அசத்யேவ सत् असत्येव இதி इति ஏவம் து இந்த பிரகாரம் இவ்வாறு அனயோகோ யதேக்தயோகோ ஆத்ம அனாத்மனோகோ சத் அசத்தோகோ உபயோகோ அபி இந்த இவ்வாறு சொல்லப்பட்ட ஆத்மா அனாத்மா அதாவது சத்து அசத்து இந்த இரண்டினுடைய தத்துவதர்ஷிபிகி தத்துவத்தை அறிந்தவர்கள் தத்துவதர்ஷிபிகிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தர்ஷிபிகினா திருஷ்டக உபலப்தக இந்த இரண்டினுடைய தத்துவத்தை அறிந்தவர்கள் அந்தகன நிர்ணயக திருஷ்டகன உபலப்தக அந்தகன நிர்ணயக நிர்ணயம் செய்தவர்கள் சத்து அசத்து இரண்டையும் ஆராய்ந்து இவற்றினுடைய தன்மையை இவற்றினுடைய சொரூபத்தை இவற்றினுடைய உண்மையை நிர்ணயம் செய்தவர்கள் அப்படி யார் நிர்ணயம் செய்தவர்களோ அவர்களுக்கு தான் தத்துவதர்ஷின்னு பேர் இரண்டினுடைய தத்துவத்தை நிர்ணயம் செய்தவர்கள் இருப்பு இன்மை இரண்டினுடைய சொரூபத்தையும் ஆராய்ந்து பார்த்து இது இப்படிப்பட்டது என்று நிர்ணயம் செய்தவர்கள் என்னது ஆத்மா அனாத்மாவினுடைய சொரூபத்தை நிர்ணயம் செய்தவர்கள் ஆத்மா சத்து அனாத்மா அசத்து என்று நிர்ணயம் செய்தவர்கள் அவர்களுக்கு தத்துவதர்ஷின்னு பேர் என்ன நிர்ணயம் சத்து சத்தியேவ அசத்து அசத்தியேவ அதனால் இருப்பு இருப்பது தான் இல்லாதது இல்லாதது தான் இல்லாதது இருப்பது போல தோன்றினாலும் அது இல்லாதது தான் அதான் நமக்கு குழப்பம் இல்லாததாகவே இருந்தால் பிரச்சனை இல்லை உலகம் தோன்றாமலே நம்ம பிறக்காமலே உடம்பே வராமல் இருந்தால் பசிதாகமே வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை இது எல்லாம் இருக்குது அதுதான் நமக்கு பிரச்சனை அதனால் இல்லாதது இருப்பது போல தோன்றினாலும் ஆராய்ந்து பார்த்தா அது இல்லாதது இல்லாதது தான் அதனால் இருப்பது தான் இல்லாதது இல்லாதது தான் இருப்பது எது இல்லாதது எதுனா ஆத்மா இருப்பது ஆத்மாவுக்கு அந்நியமான அனைத்தும் இல்லாதது இவ்வாறு அப்புறம் அடுத்ததில் இந்த தத்துவம் என்பதற்கு அர்த்தம் கொடுக்கிறார் விளக்கம் கொடுக்கிறார் தத்துவங்கிற சப்தத்துக்கு அதற்கு விளக்கம் கொடுக்கிறார் அருமையான ஒரு விளக்கம் பார்க்கலாம் படிக்கலாம் तत् इति सर्वनाम सर्वं च ब्रह्मा तस्य नाम तदिति तद्भावः तत्त्वं ब्रह्मणः यातात्म्यं तत् द्रष्टुं शीलं येषां ते तत्त्वदर्शिनः तैः तत्त्वदर्शिभिः தத்தீதி சர்வநாம தத்துவத்தில் இருக்கிறது தத்துவம்னு இருக்குது தத்துங்கிறது சப்தம் தத் என்னது அது சர்வநாம சப்தம் சர்வநாம சப்தம்னா ஆண்பால் பெண்பால் அது இல்லாமல் இருக்கக்கூடிய அக்ரிணை அதரையும் குறிப்பதாக இருப்பது ஆண்பால் பெண்பால் அழிப்பால் அதனால் புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபும்சகலிங்கம் மூன்றுக்கும் பொதுவான சப்தம் தத்து அது புல்லிங்கமாக சொல்கிற பொழுது தத்துங்கிறத சகனோ ஸ்திரீலிங்கமாக சொல்கிற பொழுது சானோ நபும்சகலிங்கமாக சொல்கிற பொழுது தத்துன்னு சொல்கிறோம் மூணுக்கும் அடிப்படை தத்துங்கிற ஒரு ரூட்டு தான் அதனால் தத்து என்பது சர்வநாம சப்தம் தத்துங்கிறது சர்வநாம சப்தம் சர்வநாமன்னு என்ன அர்த்தம் சர்வநாமம் எல்லாத்துக்கும் பேராக இருக்கிறது தத்துன்னு எதை சொல்லலாம் எல்லாத்தையும் சொல்லலாமே தத்துனா அது அப்படின்னா அதுன்னு எதை சொல்லலாம் அதுன்னு எல்லாத்தையும் சொல்லலாம் சூரியனை அது சூரியன் அது சந்திரன் சொல்லலாமே அப்புறம் அது ஆடு அது மாடு மனுஷனாக இருந்தால் அவன் மனிதன்னு கொஞ்சம் மரியாதையை சொல்லணும் அவ்வளோதான் அதனால் அதுங்கிறது மூலம் அதுங்கிறதுனால எது குறிக்கப்படும்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அது என்பதனால் குறிக்கப்படக்கூடியது படிச்சுடுவானு படிக்கலையே தத்திதி சர்வநாம சர்வம் ச பிரம்ம தஸ்ய நாம தத்திதி தத்பாவக தத்துவம் பிரம்மணः
तद् तत् याथात्म्यं याथात्म्यं द्रष्टुं शीलं द्रष्टुं शीलं येषां येषां ते ते तत्त्वदर्शिनः तत्त्वदर्शिनः तैः तत्त्वदर्शिभिः. तत्त्वदर्शिभिः. அவ்வளோதான் பாஷ்யம். வாக்கியம் பூர்த்தி பண்ணிக்கணுங்கிறதுக்காக துவாரா உபரி உக்தக நிர்ணயக திருஷ்டகங்கிறத சேர்த்துக்கொள்ளணும். அதனால் தத்தி தி அதனால் தத் என்பது எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுச்சொல். இங்கே எல்லாமா இருக்கிறது என்னது? பிரம்மம். அதனால் தத் என்பது பிரம்மத்தை குறிக்கக்கூடிய சொல். அவ்வளோதான். தத்துங்கிறது எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுச்சொல். எல்லாமா இருக்கிறது பிரம்மங்கிறதுனால தத் என்பது பிரம்மத்துக்கான ஒரு பெயர். அதனால் சர்வம் ச பிரம்ம, அனைத்தும் பிரம்ம. தத்திதி சர்வநாம சர்வம் ச பிரம்ம. ஆகவே தஸ்ய நாம தது, பிரம்மத்துக்கு தத்துன்னு பேர். அதனால் பிரம்மத்துக்கு ஒரு தத்துன்னு, தத்துவமசியில் தத்துங்கிறது பிரம்மத்தை தானே குறிக்குது. அதனால் தத்துங்கிறது பிரம்மத்துக்கு பேர். ஏன் பிரம்மத்துக்கு பேர்னா பிரம்மம் தான் எல்லாமாக இருக்கிறது. தத்துங்கிறது எல்லாவற்றுக்குமான பொது பெயராக இருக்கிறதுனால எல்லாமா இருக்கக்கூடிய பிரம்மத்திற்கு தத் என்று பெயர். ஸ்வீட் ஸ்டால், இனிப்பகம்னு பேர் வச்சுருக்கிறான்ல, அங்கே போய் கேட்டால் 1000 பதார்த்தம் சொல்கிறான், 1000 பேர் சொல்கிறான். வாயில் நுழையாத பேரெல்லாம் பாதுஷா பாலுஷா என்னென்னமோ பேர் சொல்கிறான்ல, லட்டு பூந்தி ஜிலேபி அல்வா அப்படின்னு ஸ்வீட் ஸ்டாலில் 1000 கலரில் 1000 வடிவத்தில் 1000 பேர் வச்சுருக்கிறான். ஆனால் மொத்தமாக கடைக்கு என்ன பேருனா இனிப்பகம்னு பேர், ஸ்வீட் ஸ்டால்னு பேருனா. இப்போ 1000 பேரையும் போட்டு தானே பேர் வைக்கணும். அவன் லட்டு ஸ்டால், பூந்தி ஸ்டால், அல்வா ஸ்டால் எல்லாம் போடணும்ல. ஆனால் எல்லாம் போட்டு எல்லா வெரைட்டி வச்சுட்டு மொத்தமாக இனிப்பகம்னு போட்டு வச்சுருக்கான்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ஒரே சக்கரைப்பாகு தான். அத்தனை கலரில் அத்தனை வெரைட்டியில் இருந்தாலும் அடிப்படையில் எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கிறது, எல்லாமா இருக்கிறது ஒரே சர்க்கரை தான். அதனால் அதுக்கு ஸ்வீட் ஸ்டால்னு பேருன்னா. அதே மாதிரி பல நாம ரூபத்தில் இருந்தாலும் எல்லாமா இருக்கிறது ஒரே பிரம்மந்தான். அதனால் பிரம்மத்துக்கு தத்துன்னு பேர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தத்துவம்னா தத் இது. அதனால் தஸ்ய நாம தத்து இது இது தத் பாவக தத்துவம். அந்த தத்தினுடைய பாவம் எதுவோ அது தத்துவம். அதனால் தத்துவம்னா என்ன அர்த்தம்? தத்தினுடைய தன்மை, தத்தினுடைய இருப்பு அல்லது தத்தினுடைய தன்மை, அதுக்கு தான் தத்துவம்னு பேர். அதனால் தத்துவங்கிறது பிரம்மம். பிரம்மம் தத்துவம்னாலே பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். அல்லது அனைத்தினுடைய மூலம் என்ன அப்படிங்கிற ஆராயறதை தத்துவவியல்னு சொல்கிறோம். அப்போ அனைத்துக்கும் காரணமானது எது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணக்கூடிய துறைக்கு ஃபிலாசபி தத்துவவியல்னு பேர். அனைத்துக்கும் மூலமாக இருக்கிறது பிரம்மம்னால பிரம்மத்துக்கு தத்துவம்னு பேர். அப்புறம் பிரம்மணக தத்து யாதாத்மியம் திரஷ்டும் ஷீலம். பிரம்மத்தினுடைய அந்த யதார்த்த தன்மையை அறியக்கூடிய தன்மை எவர்களிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தத்துவதர்ஷி. அவ்வளோதான். தத்துவத்தை அறிந்தவன் தத்துவதர்ஷி, தத்துவத்தை காண்பவன் தத்துவதர்ஷி. தைஹி தத்துவதர்ஷிபிகி. தைஹி தத்துவதர்ஷிபிகின்னா என்னது? அத்தகைய தத்துவதர்ஷிபிகிகள், தத்துவத்தை காண்பவர்களால் மேற்கண்ட தத்துவமானது நிர்ணயம் செய்யப்பட்டது. மேற்கண்ட தத்துவம் என்னது? சத்து சத்து தான், அசத்து அசத்து தான். அவ்வளோதான் மேற்கண்ட தத்துவம், வேறு ஒன்றும் இல்லை. சத்து சத்து தான், அசத்து அசத்து தான். சத்து எது? ஆத்மா. அசத்து எது? அனாத்மா. அதனால் அனாத்மா அசத்து, ஆத்மா சத்து என்பது மேற்கண்ட நிர்ணயம் அது தத்துவதர்ஷிகளால் செய்யப்பட்டது. அடுத்தது தத்துவதர்சினாம் திரஷ்டும் ஆஸ்ரித்ய சோகம் மோகம் ச ஹித்வா ஷீதோஷ்ணாதீனி நித்ய அனித்ய ரூபாணி த்வந்த்வானி விகாரஹ அயம் அசன் ஏவ மரீச்சி ஜலவத் நித்யா அவபாசதே இதி மனசி நிச்சித்ய திதிக்ஷஸ்வ இதி அபிப்ராயஹ. அதனால் என்னென்னா தத்துவதர்சிகளுடைய தத்துவத்தை அறிந்தவர்களுடைய நிர்ணயம் அதுன்னா அது இருக்கட்டும். அதனால் எனக்கு என்னன்னு அவர்கள் அப்படி முடிவு பண்ணிட்டு போகட்டும். அதனால் என்னுடைய பிரச்சனை தீர்ந்துருமானா அதனால் எனக்கு என்ன
அறிஞர்களுடைய கருத்து இதுன்னா அது அறிஞர்களுடைய கருத்து, நமக்கு அதனால் என்ன, என்னோடய பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கேட்டால் அதான் சொல்கிறார். துவம் அப்பி படிக்கலாம். துவம் அப்பி தத்துவதர்ஷினாம் திருஷ்டிம் ஆஸ்ரித்ய சோகம் மோகம் ச ஹித்வா சீதோஷ்ணாதீனி நியதா நியத ரூபாணி द्वन्द्वानि अयं विकारः असत् इति मनसि निश्चित्य तितिक्षस्व इति अभिप्रायः. துவம் அப்பி நீயும். அதனால் தத்துவதர்சிகளுடைய முடிவு இவ்வாறு இருப்பதால், நிர்ணயம் இவ்வாறு இருப்பதால், உண்மை சத்தியம் இவ்வாறு இருப்பதால், சத்தியத்தை பற்றிய சத்தியம் இவ்வாறு இருப்பதால், உண்மையை பற்றிய உண்மை பொய்மையை பற்றிய உண்மை இவ்வாறு இருப்பதால், இவ்வாறு இருப்பதால் நீயும் தத்துவதர்சிகளுடைய நிலையை ஆசிரியித்து. அதனால் துவம் அப்பி தத்துவதர்சினாம் திருஷ்டிம் ஆசிரித்திய தத்துவதர்சிகளுடைய பார்வையை நீயும் அடைந்தன, அந்த ஞானத்தை நீயும் அடைந்து சோகம் மோகம் ச ஹித்வா சோகத்தையும் மோகத்தையும் விட்டு சீதோஷ்ணாதி நியத அநியத ரூபாணி துவந்த்வானி சீதம் உஷ்ணம் முதலான நியத அநியத ரூப வடிவமான நியத அநியத வடிவமான இருமைகளை வளைய சொன்னார். சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம். இதில் சீதம் உஷ்ணம்ங்கிறது அநியத்த ரூபம், சுகம் துக்கம்ங்கிறது நியத்த ரூபம். சுகம் எப்பொழுதும் சுகம்தான், துக்கம் எப்பொழுதும் துக்கம்தான். ஆனால் சீதம் ஒரு பொழுது சுகமாக இருக்கும், ஒரு பொழுது துக்கமாகும். உஷ்ணம் ஒரு பொழுது சுகமாக இருக்கும், இன்னொரு பொழுது துக்கமாக இருக்கும். இப்போ அப்படி தான் இருக்குது, கோடை காலத்தில் இருக்கிறோம். அதான் நியத்த அநியத்த ரூபம் துவந்த்வானி. அப்படி இருக்கக்கூடிய இருமைகள், அதாவது கெட்டது தான், நல்லது தான். அப்படி ஒன்று. சில சமயங்களில் நல்லது கெட்டதாக இருக்கும், கெட்டது நல்லதாகவும் இருக்கும். அப்படி ஒன்று, ரெண்டுமே இருக்குது. துவந்த்வானி அயம் விகாரக. இந்த விகாரங்கள் எல்லாம் இப்படி இருமைகளாக இருக்கக்கூடிய எல்லா விகாரங்களும் அசத் இதி அசத்து என்று புரிந்து கொண்டு மனசி நிச்சித்திய மனதில் நிச்சயம் செய்து கொண்டு இந்த இருமைகள் அனைத்தும் வாழ்க்கையில் வருகின்ற குளிர் வெப்பம் தொடங்கி பிறப்பு இறப்பு அதற்குள்ளே வருகின்ற சகலவிதமான இருமைகளும், பெரிய இருமை பிறப்பு இறப்பு தான், அதற்குள்ள எல்லா விதமான இருமைகளும் வருது. எல்லா இருமைகளும் இதி மனசி நிச்சித்தே அசத்து இதி மனசி நிச்சித்திய, அது மித்யாவானது பொய்யானது என்று மனதில் நிச்சயம் செய்து கொண்டு என்ன பண்ணுறது, திதிக்ஷஸ்வ இதி அபிப்பிராய, அவைகளை பொறுத்து கொள்வாயாக. ஒரே வார்த்தையில் அப்படி சொல்லிட்டு போக வேண்டியது. இது என்ன குளிர் வெப்பத்தை என்ன பண்ணுறதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, தாங்கிக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. அதான் முடிவு. திதிக்ஷஸ்வங்கிறத தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. ஒரே முடிவு, இது எந்த விதத்துலையும் மாற்ற முடியாது. எவ்வளோதான் சயின்ஸ் மாறினாலும், எவ்வளோதான் நம்ம அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும், புயல் வெப்பம் இதெல்லாம் சுனாமி எல்லாம் வருதுன்னு தெரிந்து கொள்ளலாம், ஜாக்கிரதையாக விலகி இருக்கலாம், இல்லையே வர்றதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதை சகித்து கொள்றதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அதனால் அதான் முடிவு. முதல்ல சொன்ன முடிவு அதுதான். ஆனால் அது எப்படிங்கிறது கொஞ்சம் அறிவுனா மனுஷனாக இருக்கிறோம்ல, அதனால் அறிவுபூர்வமாக அதை புரிந்து கொண்டு பொறுத்து கொள்ள வேண்டும். ஆடு மாடெல்லாம் இந்த அறிவு இல்லாமலே பொறுத்து கொண்டு இருக்குது. மனிதன் கொஞ்சம் கூடுதலாக அறிவு இருக்கிறதுனால இந்த பொறுத்து கொள்ளும் சக்தி இல்லாமல் புதுசாக பொருள்களை கண்டுபிடித்து மேலும் துன்பத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறான். அதனால் மனுஷனுக்கு அவன் துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு அவனுடைய அறியாமை தான் துன்பத்தை அதிகமாக்குகிறதுன்னு காட்டுவதற்காக உண்மையை பற்றிய அறிவை உபதேசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் இவ்வாறு மனசி அசத் இது மனசி நிச்சித்திய திதிக்ஷஸ்வ இது அபிப்பிராய. சுந்தராஜ சர்மாவை படித்து முடிக்கலாம். இவ்வாறு மெய்ப்பொருள் பொய்ப்பொருள்களாகிய கீழ்கூறிய இந்த ஆத்ம அனாத்மாக்கள் இரண்டின் விஷயமாகவும் மெய்ப்பொருள் எப்பொழுதும் உள்ளதுதான், பொய்ப்பொருள் எப்பொழுதும் இல்லாததுதான் என்னும் முடிவான நிர்ணயத்தை
தத்துவதர்சிகள் கண்டறிந்தே உள்ளார். தத் என்பது சகலத்திற்கும் பெயர். சகலமும் பிரம்மம். எனவே அதன் பெயர் தத் என்பதாம். அதனது தன்மை தத்துவம், அதாவது பிரம்மம் உள்ளபடி இருக்கும் தன்மை. தத்தினுடைய தன்மை தத்துவம் அப்படின்னா பிரம்மம் உள்ளவாறு இருக்கக்கூடிய தன்மை எதுவோ அதுக்கு தத்துவம்னு பேர். அதை அறிந்தவர்கள், அதை காணும் இயல்பினரே தத்துவதர்சிகள். நீயும் தத்துவதர்சிகளின் நோக்கை, கொள்கையை பின்பற்றி சோகத்தையும் மோகத்தையும் விட்டு ஒரே தன்மை உள்ளனவும் சுகம் துக்கம் முதலியனவும், நியத ரூபம், ஒரே தன்மை இல்லாத குளிர் வெப்பம் முதலிய துவந்தங்களையும், அநியத ரூபம், துவந்தங்களை விகாரமாய் உள்ள இது பொய்ப்பொருளாகவே இருந்தது, காணல் ஜலம் போல பொய்யாக தோன்றுகிறது என உள்ளத்தில் நிச்சயித்து தீரத்தன்மையோடு சாந்தனாய் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து. அதனால் இவைகளை தாங்கிக் கொள்ளணும். டாக்டர்கிட்ட போய் என்னெல்லாம் இருக்குது பிரச்சனையை சொன்னால் எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு இதுக்கு ஒன்றும் மருந்து இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு கன்சல்டிங் ஃபீஸ்னு ஒரு 5000 ரூபா ஃபீஸ் போடுவார். அப்புறம் அதனால் முன்னாடி எல்லா கதையும் கேட்டுட்டு வெறும் கதை கேட்டுட்டு சொன்னால் பரவாயில்ல, அதுக்கு எல்லா டெஸ்ட்டையும் எடுக்க வச்சு, உலகத்தில் இருக்க என்னெல்லாம் மிஷின் அவங்க வச்சுருக்காங்களோ எல்லா மிஷின்லேயும் டெஸ்ட் எடுக்க வச்சு எல்லா டெஸ்ட்டையும் பார்த்துட்டு கடைசியில் முடிவு என்னென்ன, ஒன்றும் பண்ண முடியாது, நீ அதை தாங்கிக்கொள் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி தான். அதனால் கடைசி முடிவு சகித்துக்கொள்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. சரி, மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம், நாளை பார்க்கலாம். ஆமாம், இல்லை இதை சார்ந்து குடம் இருக்குது. இதுங்கிறது எப்பொழுதும் இருக்கிறது. ஏன்னா இதுங்கிறது மண்ணாக இருக்கிற பொழுதும் இருக்குல்ல, அதனால் மண்ணை சார்ந்து குடம் இருக்குது. ஆமாம், அந்த இதுங்கிறது நம்ம சாஸ்வதமானதுன்னு சொல்கிறோம். எல்லா பொருளுக்கும் முன்னாடியும் இது இது குடமாக இருக்கிறது. முழுக்க வாக்கியமாக சொன்னால் எப்படி சொல்லணும், இது குடம் அப்படின்னு சொல்கிற பொழுது உண்மையான முழு சென்டென்ஸ் என்னது, இது குடமாக இருக்கிறது. அப்போ எது குடமாக இருக்கிறது அப்படின்னு கேள்வி போட முடியும். போட்டால் என்னது, மண் குடமாக இருக்கிறது, மண்ணான இது குடமாக இருக்கின்றது. அப்போ இதுங்கிறது குடத்தை சார்ந்தது இல்லை, அதற்கு ஆதாரமான மண்ணை சார்ந்தது. மண்ணான இது குடமாக இருக்கின்றது, அதே தான். அதனால் இதுங்கிறது காரணத்தை சார்ந்தது. அந்த ரூபம் வந்த பிறகு குடம் இருக்கிறதுன்னு ஒரு இருப்பு, அந்த ரூபத்துக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுங்கிறது வாஸ்தவமாக அதனுடைய காரணத்தை சார்ந்தது. மண்ணான இது குடமாக இருக்கின்றது, தங்கமான இது நகையாக இருக்கின்றது, நூலான இது ஆடையாக இருக்கின்றது, பிரம்மமான இது உலகமாக இருக்கிறது. அதான் தத்துவம். ஓம் ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.